சென்னை துறைப்பாக்கம் கண்ணகி நகர் முன்னேறிவிட துடிக்கும் உழைக்கும் மக்கள் வாழும் பகுதி. மாரிசாமி என்பவரால் முதல் தலைமுறை அறக்கட்டளை இயங்கி வருகிறது. தமிழக முதல்வரின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கண்ணகி நகர் மாணவர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் திறன் மேம்பாடு மற்றும் உயர்கல்விக்கான பயிற்சிகள் செயல்பட்டு வருகிறது. இறையன்பு IAS அவர்களால் இந்த சமூக பணி ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. கண்ணகி நகர் மக்களின் வாழ்வியல் தரம் வளர்ச்சி பெற மிக சிறந்த உழைப்பு ஒவ்வொரு நாளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வணக்கம் ஐயா. வணக்கம். கண்ணகி நகர் மாணவர்களுக்கு நீங்கள் நிறைய பயிற்சி கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்போ ஆரம்பிச்சிருந்து எப்போ இது நான் முதல் திட்டத்துக்கு கீழே செயல்பட ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் விளாவரே சொல்ல முடியுங்களா? 2016 நாங்கள் சங்கம் ஒன்று தொடங்கி 4 பேர் சேர்ந்து ஒரு 4 மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். என்னென்னா முதல்ல சொல்லிக் கொடுத்தது 10, 11, 12ஆம் வகுப்பு அவங்க தேர்ச்சி பெறணும். ஏன்னா எல்லாம் பொது தேர்வுன்றதுனால தேர்ச்சி பெறாமல் இருக்கிறதுனால அடுத்தடுத்து போக மாட்டேன்றாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே உடல் உழைப்பு மட்டுமே சார்ந்த மக்கள்ன்றதுனால படிப்பை பற்றின புரிதல் மிக குறைவாக இருக்குது. படிப்போட தேவையை உணர வைக்கணுன்றதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ 10th +1 +2 பசங்க பாஸ் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்ற ஒரு சூழல் இருந்தது. அப்போ முனைவர் இறையன்பு ஐயாவை தொடர்பு கொண்டோம். அது மாதிரி ஐயா இதுமாரி ஒரு சூழல் இருக்குது, நாங்கள் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றோம், எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் ஒரு இடம் எங்களுக்கு தேவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நாங்கள் வாடகை எடுத்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் அனுமதி வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றப்போ அப்போ இறையன்பு ஐயா உடனே அன்றைக்கி செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் சாரை தொடர்பு கொண்டு இந்த அனுமதி வாங்கி கொடுத்தாரு. அது காலகட்டத்தில் இப்போ அடுத்தடுத்து என்னென்னா 6வதுலேருந்து ஆரம்பித்தோம். அப்புறம் அவங்க ஒழுக்கம் சார்ந்த மாணவர்களை கொண்டு போனோம். பெரிய படிப்புன்னா வர்றதுக்கான சூழல் குறைவாக இருந்தது. இப்போ இறையன்பு ஐயா கிட்ட சொல்லி அவர் மூலிமா விளையாட்டு பயிற்சினா கபடி, கொக்கோ, வாலிபால், கேரம், செஸ்ஸுன்னு ஒரு 7 வகையான விளையாட்டு பயிற்சிகள் கொண்டு வந்தோம். அப்புறம் தற்காப்பு பயிற்சியில் சிலம்பம், பாக்ஸிங்கு, கராத்தேன்னு கொண்டு வந்தோம். பண்பாட்டு பயிற்சியில் பறை இசை, நடனம், நாடகம், கீபோர்டு, பப்பட்டு, பரதநாட்டியம் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். கெட்டது தம்பி, இது வேணாம் தம்பி, எத்தனை பேரு இங்க உங்களை நம்பி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்தது இன்றைக்கி 12 பள்ளிக்கூடத்தில் நாங்கள் அடுத்தடுத்து அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அரசு துறையில் இப்போ இங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்கள், இங்கே இருக்கிற ICDS சென்டர்ஸ் எல்லாமே ஆஃப்டர் ஸ்கூலில் எங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ காலையில் 5:30க்கெலாம் ஏஞ்சிக்கிற பழக்கம் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. 6:30 வரையும் யோகா இது பண்ணுறாங்க. காலையில் 5 மணிக்கு படிக்க வர பசங்க இருக்கிறாங்க. இங்கே நைட்டு 11 மணி வரையும் படுத்துட்டு இங்கே தூங்கி ஏஞ்சிட்டு காலையில் படிக்கிறேன் நிறைய பசங்க இருக்காங்க. நிலவொளி கல்வின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அதை பற்றி சொல்ல முடியுங்களா? நிலவொளி கல்வின்றது எண்ணும் எழுத்தும் கற்பிக்கிற கல்வி முறை. குறிப்பிட்ட பருவத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சூழல் இல்லாமல் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பயணத்துக்கு போகிறாங்க, ஒரு பஸ்ஸை பார்த்துட்டு எந்த பஸ் எங்கே போகுதுன்னு கூட தெரியல, ஒரு பேங்க்கு போகிறாங்க, சின்ன சின்ன உதவிகள் யாராவது கணக்கு இந்த கூட்டி கழித்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க, 4 பொருள் வாங்குறாங்கன்னா எவ்வளோ கூட்டி கழித்து பார்க்கறதுக்கு தெரியல. அப்படின்றதுக்காக இவங்களுக்கு ஒரு கல்வி முறையை இறையன்பு ஐயா இதில் நம்ம காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட கல்வி முறை அது. அந்த கல்வி முறையை அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். 75 வயசு வரையும் எங்ககிட்ட முதியோர்லாம் கூட படிக்க வந்தாங்க. இதுவரை 59 பேருக்கு இது மாதிரி நிலவொளி கல்வி மூலமாக பயிற்சி கொடுத்துருக்கோம். வணக்கம் சார். நாங்கள் இதில் படிக்கிறதுக்கு 7 மாதத்துக்கு முன்னே எடுத்துன்னு வந்தாங்க. கொரோனாக்கு முன்னே
நாங்கள் எல்லாம் எழுத படிக்க எல்லாம் கற்றுக்கிட்டோம். பஸ் ரூட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிலவழிகள் திட்டத்தில் வந்து படிக்க வந்தோம். அங்கே படித்தோம், நல்லா படிச்சிட்டோம். ஆனால் அவன்னா அது கூட படிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு அம்மா இருந்து கௌரி மிஸ்ஸு கூப்பிட்டு, வாங்கம்மா உங்களுக்கு தெரியாததெல்லாம் உங்களுக்கு தெரிய முடிய ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இடைநிற்றல் கல்வி, அதாவது 9வது 10வது வரையும் படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் ஆகிருப்பானுங்க, 10வதுல ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு கூட பயிற்சி கொடுத்து 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற வைக்கிறோம். அதில் வந்து ஒரு அம்மா வந்து 48 வயசில் வந்து 10th எழுதி பாஸ் பண்ணாங்க 4 சப்ஜெக்டில். என் பேர் அமுதா. நான் கன்னிநகரில் தான் இருக்கேன். நான் சத்துணவுத்துறையில் வேலை பார்க்குறேன், உதவியாளராக இருக்கேன். இங்கே வந்து 10th முடிக்கணுன்றதுக்காக இங்கே வந்து நான் சேர்ந்தேன். விஜய் மிஸ்ஸும் சாரும் மாரிசாமி சாரும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அது மூலிமா நான் வந்து 10th வந்து பாஸ் பண்ணேன். 2019 வந்து நான் பாஸ் பண்ணேன். அதில் ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2020 வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ அப்பா எனக்கு கிடையாது, அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. எங்கள் கூட வந்து பாட்டி இருக்காங்க, அவங்க தான் எங்கள் கூட இருந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பார்க்குறாங்க அவங்க. நான் வந்து காலேஜ் முடிச்சு வந்துட்டேன்னா சின்ன வேலையெல்லாம் என்னாச்சுன்னு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதோடு இங்கே வந்து சென்டரில் வந்து ஒர்க் பார்த்துப்பேன், வாலண்டியர் ஒர்க் பார்ப்பேன். ஸோ அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை. அவங்கள இன்னும் நல்ல ஒரு பிளேஸில் வச்சுக்கணும்னு ஆசை. வெளியே போனோன்னா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன தான் இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்கேன்றதில்ல, நல்லா படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா இந்த அட்மாஸ்பியரை பார்த்தோன்னா அவங்க நம்ம இங்கே உள்ளே போக முடியுமா, போனால் நம்ம கூட பழகுவாங்களா, பேசுவாங்களா, இந்த தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. ஃப்ரீயாக கொடுக்குறோன்னா அந்த இடம் வந்து அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், வந்தாங்கன்னா எல்லா சௌகரியமாக இருக்கணும். இந்த இடத்துல கற்றுக்கிறது அவங்க வந்து எந்த நெருடலும் இருக்கக்கூடாது. ஏதோ கற்றுக்குறோன்றது மட்டும் இல்லாமல் இது மாதிரி அட்மாஸ்பியரில் கற்றுக்கிறேன்றப்போ அவங்க இயல்பாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதுக்காக ஆரம்பித்தோம். இந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து அடுத்த அந்த அட்மாஸ்பியர் போகும்போது நம்ம கூட அவங்க இருப்பாங்களா, இல்லை நம்மளால் அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியுமா, அதுக்குள்ளே நம்மளால் ஜெயிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி எப்பவுமே எல்லாருக்குமே ஓடும். இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கங்கள் என்னென்ன, அதுவும் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் கொடுக்குறோங்களா? ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணோன்னா யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் போது ஐயா சொன்னாங்க, பெண்களுக்கு தான் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா பெண்களுக்கு கொடுக்கலாம். அப்போ பெண்களுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னும்போது ஆரி, பியூட்டிஷியன், டெய்லரிங்ன்ட்டு ஒரு 10 ஸ்கீம் எடுத்துகிட்டு போய் காட்டணும். அதில் ஆரி, பியூட்டிஷியன்லாம் வீட்டில் குறைஞ்ச முதலீடில் அவங்க வந்து அந்த தொழில் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். வேலைக்கு போகிறதா இருந்தாலும் வேலைக்கு போகலாம். அவங்க பார்ட் டைமாகவும் செய்யலாம், ஃபுல் டைமாகவும் செய்யலாம். அப்படி என்னென்ன பயிற்சிகள் இருக்குதுன்னு எடுத்தோம். அப்போ பியூட்டிஷியன்லாம் ஒரு கிட்டு ஒரு 5000 ஒரு கிட்டு வாங்கி வச்சுட்டா போதும். பக்கத்தில் போயிட்டோன்னா நான் 2000 3000 ஈஸியாக சம்பாதிக்க முடியும். வணக்கம், என்னோடய பேர் துளசி. நான் இங்கே முதல் தலைமுறை கற்றல் மையத்தில் ஆரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ட்ரைனராக இருக்கேன். ஆரி அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி இங்கே இந்த முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டில் தான் நான் படிச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நாலேஜ்க்காக நான் வெளியே போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்து நான் ட்ரைனராக ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இங்கே என்ன அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்ருக்காங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலயமா நிறைய பெண்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த தொழில் கல்வி ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி. வணக்கம், என்னோடய பேர் பூஜா. நான் முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டில் பியூட்டிஷியனோட ட்ரைனராக இருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா 7 years எக்ஸ்பீரியன்ஸ். நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஸோ நல்ல ஒரு இதில் தான் வந்து எல்லாருமே ஃப்ரீயாக கிளாஸ் சொல்லி தர போகிறன்றதை வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருந்தேன். இது மூலிமா வந்து நிறைய பேர் வெளியில் போய் நிறைய பேர் சலூன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலிமா நம்ம தமிழக முதலமைச்சருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது இல்லாமல் மாரி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கலான்னு முழு நேரமாக இருக்கிறதுக்கான அவங்களுக்கு சேலஞ்சு நிறையா இருந்தது. ஏன்னா 8 மணி நேரம்னா குழந்தைங்களை பார்த்துக்கணும், கணவரை பார்த்துக்கணும், வீட்டு வேலையில் இருக்குது. அது விட்டுட்டு வர்றதுக்கு பயிற்சி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கான சூழல் இல்லாமல் இருந்தது. அதுக்காக அதை 4 மணி நேரமாக மாற்றணும். அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே 8வது 10வது மினிமம் படிக்கணும்னு ஒரு இது இருந்தது. அது கூட இல்லாமல் கவர்மெண்ட் மூலிமா நாங்கள் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு அவங்க எழுது படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி வந்து கவர்மெண்ட் சைடில் எங்களுக்கு கொடுத்தாங்க. மட்டும் இல்லாமல் குழந்தையோட வர்றதுக்கும் ஒரு அனுமதி கொடுத்து, ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால நீ எப்படி போவ, குழந்தை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க. இப்போ குழந்தையோட வர்றதுக்கும் இங்கே அனுமதி கொடுத்தோம். என்னோடய பேர் பிரவீனா. நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன். நான் ஒரு இடத்துக்கு ஜாப்பு தேடி போகும்போது என்னோடய குழந்தைய வச்சு எனக்கு ஜாப் யாரும் தரல, குழந்தைய வச்சு பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால ஜாப் நிறைய நான் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, முதல் தலைமுறை ட்ரஸ்ட் இருக்குது, அங்கே வந்து ஆரி கிளாஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள், குழந்தையும் அலோவ் பண்ணிப்பாங்க, நீங்கள் பத்திரமா உங்கள் கையிலே பார்த்துக்கலாம் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. நான் வந்து 3 months ஆயிடுச்சு, 84 days இன்னையோட நான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு நீடில் பற்றி கூட எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு இது பற்றி எல்லா டீட்டெயிலுமே தெரியும். ஆல் இன் ஆல் A to Z வரைக்கும் எனக்கு தெரியும். அந்தளவுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இது
நான் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். என்னாலையும் இப்படிலாம் பண்ண முடியும், எனக்குள்ளேயும் இவ்வளோ திறமை இருந்திருக்கு, நான் தான் வேஸ்ட் பண்ணி வீட்டிலே இருந்திருக்கேன் அப்படின்றது நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். குழந்தையும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலாம், உங்களாலையும் ஒரு ஓனாக பிஸ்னஸ் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் முதல் தலைமுறைக்கு. மாணவர்கள் எந்த மாதிரியான ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னு உங்ககிட்ட வராங்க? மாணவர்களும் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாணவர்களும் இந்த விளையாட்டு தற்காப்பு பயிற்சி. இங்கே இருக்கிறவங்க வந்து ஆரி, பியூட்டிஷியன், டிரைவிங்க்கு வந்து முக்கியமாக வராங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆண் பெண்ணும் சமன் பேசினாலும் சில வேலைகள் வந்து பெண்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. இப்போ இங்கே எங்ககிட்ட என்னென்னா நான் முதல்வன் ஸ்கீம் மூலயமா ஒரு 80 பெண்கள் வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. அதாவது 4 வீலரும் 3 வீலரும் ஓட்டுற மாதிரி. இப்போ பேட்ச் வாங்கிட்டு நிறைய பேர் 9 பேருக்கு வந்து நான் முதல்வன் ஸ்கீம் மூலிமா தாட்கோ லோன் நம்ம கிடச்சிருக்கு, மானியம் கிடச்சிருக்கு. 1,08,000 வந்து மானியத்தோட ஒரு 9 பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போது இன்னொருத்தருக்கு வந்து 4 லட்ச ரூபாயில் வந்து இறைவன் விசார் மூலிமா ஒருத்தர்கிட்ட பேசி முழுக்க வாங்கி கொடுத்துருக்கோம் விதவை பெண்ணுக்கு. சூப்பர். இதுமாதிரி ரொம்ப அத்தியாவசியம் இருக்கிற ஆட்களுக்கு வந்து கவர்மெண்ட் இந்த பிங்க் கார்டு வாங்கி கொடுத்ததுனால எங்கே வேணாலும் பெண்களோ குழந்தைங்களோ அதை கை கட்டி ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம். என் பேர் உஷா. முதல் தலைமுறையில் இந்த கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் இங்கே வந்து கேட்டேன். எனக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்குது, நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் வேறு. ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தேன், உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. இது ஆரியனாலே என்னன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுனால தான் இது ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து எப்படிலாம் போடுறாங்கன்னு பார்த்ததுனால எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் எங்ககிட்ட முடிச்சுட்டு ஷாப் நிறைய பேர் பொட்டிக் கடை வச்சுருக்காங்க. அப்போது டெய்லரிங் ஷாப் வச்சுட்டு அவங்களே ஆரி எம்ப்ராய்டரிங் பண்ணிக்கிட்டு 4 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காங்க. பியூட்டிஷியனும் அதே மாதிரி பார்லர் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட துறையில் கற்றுக்கிட்டு போனதை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்வாதாரத்தை மட்டும் இல்லாமல் அவங்க குடும்ப பாதுகாப்பையும் பொருளாதார மேம்பாட்டையும் உறுதிப்படுத்திட்டு வராங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புஷ்பா. நான் கண்ணைனர்லேருந்து வரேன். நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு டிஎல்டி முடிச்சிருக்கேன். முதல் தலைமுறை கற்றல் மையம் மூலயமா நான் இங்கே வந்து ஆரி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். டைலரிங் கற்றுக்கிட்டால எதுவும் கற்றுக்கிட்டாலும் எனக்கு என்னோடய வாழ்வாதாரம் உயரத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவங்க 2 பேரும் என்னோட இங்கே ட்ரஸ்ட்டில் ஆரி அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட் எப்படி இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு. என்ன கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்குறதுலேருந்து, இன்றைக்கி கார்பரேஷன் சைட்லேருந்து அனுமதி கொடுக்குறதுலேருந்து, இன்றைக்கி இங்கே இந்த பில்டிங் கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து சோலார் பிளான்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலிமா தான், நான் முதல்வன் ஸ்கீம் மூலிமா தான் பெண்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி கொடுக்கறதுனால ஏதோ ஒரு பயிற்சி கொடுத்தோம் வாழ்வாதாரத்துக்கு இது பண்ணுன்றதுல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் இருக்குங்களா, அரசு சான்றிதழ், அது அவங்களுக்கான நிதி உதவியும் கொடுத்துட்ருக்காங்க பெண்களுக்கு. ஹாய், என் பேர் விஜயபாரதி. நான் கனை நகரில் முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டில் இப்போ பியூட்டிஷியன் கிளாஸ் படிச்சுட்ருக்கேன். வெளியே போய் படித்தோன்னா 50 to 30K கிட்ட ஒரு கோர்ஸ்க்கு ஆகுது. ஆனால் இங்கே ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணி நாங்கள் படிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு சர்வீஸ் அப்போவும் எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுக்கான ரேட் நாங்கள் எவ்வளோ கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு எல்லா இதுவுமே கிளியராக சொல்லித்தராங்க. மாணவர்களுக்கு எந்த மாதிரியான க்ரைட்டீரியா தேவைப்படுது இங்கே படிக்கிறதுக்கு? இல்லை, நாங்கள் என்னென்னா மாணவர்களுக்கு அந்த தகுதி ஏற்படுத்துறதுக்கு தான் பயிற்சியை கொடுக்க ஆரம்பிக்கிறோமே தவிர தகுதி இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கல. அப்போ அந்த தகுதி ஏற்படுத்தணும்னா எழுத படிக்க தெரியணும் வந்தால் கூட அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல ஜஸ்ட்டு அவங்க பாஸ் பண்ணாலே கல்லூரியில் சேர்த்து விட்டுடுறோம். அதுக்கான முயற்சிகள் வந்து எந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் தகுதி ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த பயிற்சி மையம் செயல்பட்டு. இங்கே யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கான போட்டித் தேர்வு எப்படி நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? இப்போது குரூப் 4க்கு வந்து இங்கே நிறைய பசங்க படிச்சுட்ருக்காங்க. நாளைக்கு கூட குரூப் 1க்கான எக்ஸாம் நடக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷனும் பசங்க வந்து நல்லா படிச்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம பசங்க எதிர்காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் லைப்ரரி ஒன்று கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான பயிற்சிகள் கூடமாக இருக்கணும். இது இங்கேருந்து அரசு துறைக்கு போகணும் நிறையா மக்கள் அப்படின்றதுக்காக அதுக்கான முன்னெடுப்புகள் தொடர்ந்து ஏற்படுத்திகிட்ருக்கோம். இப்போ என்னென்னா எங்ககிட்ட இப்போ படித்த பசங்க வந்து 8 பேர் இஸ்ரோவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. 31 பேர் வந்து மினி சேட்டலைட் லான்ச் பண்ண இதில் சேர்ந்து கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு, நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்டுன்னு ஒரு 5 ரெக்கார்ட் புக்கில் இப்போ அவங்க பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகள்லாம் வந்து போயிட்டு வந்திருக்காங்க படிப்பு மூலயமா. என்னோடய பேர் சாருலதா. நான் இப்போ 3rd இயர் அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்ருக்கேன். இங்கே நான் லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்குது. நான் வந்து எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரோபோட்டிக்ஸில் கொஞ்சம் நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அப்போது என்னால் தனியாக பே பண்ணி கிளாஸஸ் அந்த மாதிரி எதுவும் போக முடியல. ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்டில் சேர்ந்துருந்தேன். அதில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகிருந்தேன். FLL லெகோ லீக்னு சொல்லிட்டு.
அதுக்கு போகிறதுக்கு எனக்கு முதல் தலைமுறையிலேருந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இன்டர்நேஷ்னலுக்கு லெபனானுக்கும் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2021 ஸ்பேஸ் ஜோன் இந்தியா, அதுக்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் மூலயமா ஒரு பிகோ சேட்டலைட் லான்ச்சுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் சென்னையிலேருந்து கண்ணகி நகரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஒரு அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் கண்ணகி நகர்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போகிறது. இப்போ அமுத பிரியான்னு ஒரு பாப்பா இருக்கா. அவங்க வந்து என்னென்னா +2 முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க வாய்ப்பு இல்லாமல் ஒரு வருஷம் வந்து வீணடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க, யூஜி படித்தாங்க. இப்போ பிஜியும் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அப்ளை சைக்காலஜி இப்போ முடிச்சிட்ருக்காங்க. முடிச்சுட்டு இன்றைக்கி கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க நிறையா. வணக்கம், என்னோட பேர் வந்து அமுதப்பிரியா. நான் எஸ்ஐஇடி காலேஜில் அப்ளைட் சைக்காலஜி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் புரசேவாக்கம் ஜுவனல் ஹோமில் வந்து கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்கேன். இறையன்பு சார் எப்போவுமே எங்ககிட்ட ஒன்று சொல்லுவார், உனக்கு ஒன்று கிடச்சதுன்னா அது நீ மற்றவங்களுக்கு கொடுக்க கற்றுக்கணும், அப்போ தான் அது இன்னும் அதிகமாகும்னு சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து இங்கே ஈவினிங் டியூஷன் சென்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்தது மூலயமா இறையன்பு சார் கைடன்ஸ் மூலயமா வந்து நாங்கள் சேட்டலைட் லான்ச் பண்ணோம். பட்டிப்புலம்ன்ற ஏரியாவில் பிகோ சேட்டலைட் 50 கிராமுக்கு கம்மியாக இருக்கிற எடை கொண்ட ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணோம். அதுக்காக எங்களுக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் க்ரீன் அம்பாசிடர்ஸ்னு ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. அதில் 100 பசுமை தூதுவர்கள் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து 2 நாள் கேம்பாக பாண்டிச்சேரியிலையும் கோயம்புத்தூருக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் ட்ரைனிங் கொடுத்தாங்க எங்களுக்கு. இப்போலாம் வந்து எப்படி சஸ்டைனபிலிட்டியாக வாழ்கிறது, எப்படி பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறது, வனம்னா என்ன, காடுனா என்னன்னு சொல்லி நிறைய கிளாஸ் எடுத்தாங்க. அது மூலயமா வந்து எங்களுக்கு வீடு அதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது, அது எங்கே இருக்குன்னா நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது எப்படி அதோடு சேர்ந்து ஒன்றி வாழ்கிறது அப்படின்ற பற்றி எங்களுக்கு ஐடியா கிடச்சிது. இது வரைக்கும் இந்த 23,704 குடியிருப்பில் தான் அதை சுற்றி தான் எங்கள் உலகம் இருந்து தவிர்த்து அதை தாண்டி ஒரு படியாக போகிறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வேர்ல்ட் ரெக்கார்ட் மட்டும் இல்லாமல் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், வேர்ல்டு அசிஸ்ட் ரெக்கார்ட், அந்த மாதிரி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்னு ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருந்தோம். அதோடு இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் வந்து ஹைப்ரிட் ராக்கெட் லான்ச்சுக்கும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதில் சென்னையில் வந்து டாப் 100ல் சென்டர்லேருந்து நாங்கள் 2 பேர் செலக்ட் ஆகிருந்தோம். அதில் நானும் ஒரு ஆள், என்னோடய டீம்மேட் அர்ச்சனான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் செலக்ட் ஆகிருந்தோம். பட்டிப்புலம் ஹைப்ரிட் ராக்கெட் லான்ச்லேயும் நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் போயிருந்தோம். அங்கே வந்து ராமேஸ்வரமில் இருந்த மாதிரி இல்லை, ராமேஸ்வரமில் வந்து நாங்கள் பலூன் பண்ண சேட்டலைட்ஸ் எல்லாமே ஹீலியம் பலூன் மூலயமா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே பட்டிப்புலமில் வந்து ஒரு நார்மல் யூஸ்வலான இஸ்ரோவில் ராக்கெட் எப்படி லான்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி லான்ச் பேடில் ராக்கெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு பீச் சைடு, யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பீச் சைடு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எங்களோட நோக்கம் என்னென்னா, ஆரம்பிக்கும்போது நாங்கள் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் இன்றைக்கி அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 54 மாணவர்கள் இப்போ சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸாக பார்க்குறோம். இந்த நோக்கம் நிறைவேறியிருக்கு. உங்களோட சேவைகள் இன்னும் மேலும் மேலும் தொடரவும், அது விரிவடையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றிங்க. என்னென்னா, நாங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கிறது நான் மட்டுமே முன்னிலைப்படுத்திட்டு நான் முன்னே நிற்கிறோம். என்னென்ன கூட இருந்து எல்லாருமே வழிகாட்டுறாங்க. இறையன் பையா இல்லைன்னா நான் இங்கே நிறையா விஷயங்கள் செய்ய முடியாத சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நண்பர்கள், அவரோட நண்பர்கள், அண்ணன் அவர் திருப்பூர் ஐஏஎஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து வெளியே இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் இங்கே மாதத்துக்கு 3 லட்ச ரூபா செலவாயிட்ருக்கு. அந்த நிதி ஆதாரங்களுக்கு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தன்னார்வலர்கள் இருக்காங்க. இந்த பயிற்சி கொடுக்குறவங்க பெரும்பான்மை நாட்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஸ்கீம் கொண்டு வந்த தமிழக முதல்வருக்கு நன்றி. நான் முதல்வன், நாளை தலைவன், பல ஆற்றல் திறனிலே செதுக்கியவன். நான் முதல்வன், புகழ் தமிழன், இந்த போட்டி உலகிலே நிலைக்கின்றவன்.